விஜயோட 50வது பர்த்டே. ஸோ 1/2 அடிச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் நடிச்ச கோட் படத்துல இருந்து 2வது சிங்கிள் ஜஸ்ட் நவ் ரிலீஸ் ஆச்சு. இந்த பாடல் வந்து கேட்கறதுக்கு அவ்வளோ மெலடியா இருக்கு. ஸோ இந்த பாடலுடைய இசை யுவன் சங்கர் ராஜா கம்போஸ் பண்ணிருக்காரு. பாட்டை வந்து விஜய் பாடியிருக்காங்க. கூட சேர்ந்து பாடின ஃபீமேல் சிங்கர் யாருன்னா நம்ம பவதாரணி தான் இறந்துட்டாங்களே, எப்படி இப்படி வந்து உயிரோட பாடியிருக்காங்க அப்படிங்கிற ஆச்சரியங்களாம் வேண்டாம். இது ஏஐ டெக்னாலஜி மூலியமா பவதாரணி வாய்ஸ் அப்படியே திருப்பியும் இந்த பாட்டு மூலியமா உயிரோட்டத்தோட கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவு ஆப்டா பொருந்தி இருக்கு. நல்லாவே பாட்டு அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் வந்து கபிலன் வைரமுத்து அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ லிரிக்ஸாகவும் நல்லா இருக்கு. அவ்வளவு பிளசண்டான அந்த சாங்கோட அந்த காட்சிகள் விஷுவல்ஸ் பார்க்குறப்ப விஜய் அண்ட் ஸ்னேகா குழந்தையோட வராங்க. அந்த குழந்தை வந்து அகில்னு பேர். ஒரு யூடியூப் பிரபலம் அந்த பையன் ஆக்ட் பண்ணியிருக்கான். ஸோ இளமையான ஒரு விஜய், அவங்க ஒய்ஃப் வந்து ஸ்னேகா, இந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான ஒரு கப்பலாக அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல மெலோடி சாங்கு. இருந்தாலும் வந்து இப்போ பாட்டு வெளியாகி ஜஸ்ட் ஒரு ½ இந்த பாட்டை பற்றின ட்ரோல் நெட்டேஷன்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் பாட்டையே வந்து பார்ட்டி ஒன்று தொடங்கட்டும் அந்த விசில் போட சாங்கையே வச்சு செஞ்சாங்க. இப்போ இந்த பாட்டையும் வந்து இதே யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த பூவெல்லாம் கெட்டுப்பார் அந்த படத்திலிருந்து சூர்யாவும் ஜோதிகாவும் சேர்ந்து பாடியிருப்பாங்க ஒரு பாட்டு, இரவா பகலான்னு. அந்த சாங்கோட பிஜிஎம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போயே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இருந்தாலும் வந்து பாட்டு அண்ட் விஷுவலை சேர்த்து பார்க்குறப்ப ஒரு புது ஃப்ளேவரை உண்டு பண்ணுது. உண்மையிலே நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செப்டம்பர் 5 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேகமாக ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி விஜயகாந்தும் இந்த ஏஐ டெக்னாலஜி மூலியமாக 2 நிமிஷத்துக்கு நடிச்சிருக்காரு. அது அடுத்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டினா படத்தில் சஸ்பென்ஸாக வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டுட்டாரு. ஸோ கட்சி நிர்வாகிகள் யாரும் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னதை மீறியுமே சென்னை அருகில் வந்து ஒரு அவங்க கட்சி நிர்வாகி சார்பில் சும்மா ஒரு நிகழ்ச்சி மாதிரி வச்சிருந்திருக்காங்க. அதில் ஒரு சின்ன பையன் வந்து சாகசம் பண்ற மாதிரி கையில நெருப்போட அந்த ஓட உடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். ஸோ கையில் அந்த நெருப்பு உண்டாக்குறதுக்கு அந்த கெரோசின் ஊற்றிட்டு ஒருத்தர் பற்ற வைக்கிறாரு லைட்டர் மூலியமா. ஸோ பற்ற வச்சு அவன் அடிச்சு உடைச்ச உடனே கை ஃபுல்லாக நெருப்பு பரவிடுது. பக்கத்தில் இருந்தவர் வந்து நெருப்பு அணைக்கிறதுக்கு போல திருப்பியும் அதே மண்ணெண்ணையே கொஞ்சம் பட்டோன்னு ரொம்ப வேகமாக பூமா எரிய ஆரம்பிச்சிருது. 2-3 பேர் காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த பையனுக்கும் கை ஃபுல்லாக காயமானதுனால பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளை பல பேர் வந்து இன்னைக்கு பிறந்தநாளை தவிர்த்துட்டு விஜய் கேட்டுக்கொண்டதற்கெனங்க கள்ளக்குறிச்சியில் போய் இறந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை பார்த்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்சி சார்பாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணாலும் ஒரு சில இடங்கள்ல இந்த விஷயம் நடந்திருக்கு. அதை தாண்டி வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சூப்பரான போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது அந்த போஸ்டர். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த போஸ்டரில் வந்து இந்த ஆட்சிக்கு அடுத்து வந்து நம்ம விஜய் தான் 2026 ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அது வந்து விஜய் ரசிகர்கள் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. நாம் நேற்றுக்கே சொன்ன மாதிரி தீவிர அரசியலில் ஈடுபட போகிற விஜய்க்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்க போகிறது. இந்த படம் வந்து பெரிய மைலேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.